السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுவை பற்றி பேசுகிற கேட்கிற சபையில் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் அமரச் செய்திருக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அவனது மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் நேசிக்கிற காரணத்தினால் இந்த சபையிலே அமர வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் அவசியமான, நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் இந்த தௌபா. தௌபா செய்வது எப்படி, நாங்கள் எப்படி தௌபா செய்யணும் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த தலைப்பு அவசியமானது. தௌபா என்று சொல்கிற பொழுது இந்த வார்த்தை ஒரு ஆழமான ஒரு கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த தௌபாவை விளங்கி கொண்டு அந்த தௌபாவை செய்கிற பொழுது அந்த தௌபா பயனுள்ளதாக, பிரயோசனமானதாக அமையும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களை, இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், தௌபா என்றால் என்ன? தௌபா என்றால் அர்ருஜூ இலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வது, அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீண்டு செல்வது என்பதுதான் தௌபா. இந்த மீண்டு செல்லுதல் என்பதுக்குள்ள பல அர்த்தங்கள், கருத்துக்கள் உட்பொதிந்து இருக்கிறது. அர்ருஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் மீண்டு போறது என்றால் என்ன? அதுதான் தௌபா. இந்த தௌபாவை எப்படி நாங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக்கணும்? தௌபா என்பது ஒரு வார்த்தையாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அந்த தௌபா என்பது ஒரு வாழ்க்கை. தௌபா என்பது ஒரு வாழ்க்கை. அந்த தௌபாவுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் பயணிக்க வேண்டும். அந்த தௌபாவை அவன் செய்கிற பொழுது அதை அவன் வாழ்க்கையினுடைய தத்துவமாக, ஒப்பந்தமாக அவன் ஆக்கி கொள்ள வேண்டும். அதான் தௌபா. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாவதாக நாங்கள் தௌபாவை ஏன் செய்யணும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி 70 மர்ரா வ ஃபீ ரிவாயத்தின் 100 மர்ரா. நான் ஒரு நாளைக்கு இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, நான் இஸ்திக்ஃபாரும் செய்கிறேன், தௌபாவும் செய்கிறேன், இஸ்திக்ஃபாரும் செய்கிறேன், தௌபாவும் செய்கிறேன். 70 விடுத்தம், இன்னொரு அறிவிப்பில் 100 விடுத்தம். இப்போ நாங்கள் தௌபாவை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? ஒரு பாரமானதை பெருசாக விளங்கி வச்சிருக்கிறோம். அது பாரமானது பெருசு தான். ஆனால் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதில் பால் தேவைப்படுகிறான் என்பதை உணர்ந்துக்கணும். இப்போ நாங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி செய்கிற தௌபாவும் இருக்கிறது. அதே நேரம் நான் குறித்த ஒரு பாவத்தை நினைச்சு வருந்தி செய்கிற தௌபாவும் இருக்கிறது. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி 70 மர்ரா, 70 விடுத்தம், 100 விடுத்தம். அப்போ எனவே இந்த தௌபாவுடைய உணர்வை எங்களுக்கு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பாவம் செஞ்ச ஆள் இல்லை, அவங்க பாவம் செய்கிற ஆள் இல்லை. பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுறாங்க. நான் ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறேன், தௌபா செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தௌபா நாங்கள் அதன்பால் இவ்வளவு தேவையுடையவராக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒவ்வொரு நாளும் தௌபா செய்கிறாங்கன்னா நாங்கள் எவ்வளோ செய்யணும்? அப்போ அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு வரணும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, ஈமான் கொண்டவர்களே, மூமின்கள் தான்,
மோமின்களே, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லா, அல்லாஹ்விடம் நீங்கள் தௌபா செய்யுங்க. தௌபத்தன் நசூஹா, அதாவது கலப்பற்ற தூய்மையான தௌபாவை நீங்கள் செய்யுங்க. பரிசுத்தமான கலப்பற்ற ஒரு தௌபாவை உண்மையான உள்ளத்தோடு நீங்கள் தௌபாவை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன? தௌபத்து நசூஹா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லலாம் தானே. அத்தௌபத்து நசூஹா என்ன? ஒரு மனிதன் செய்கிற தௌபா, இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தஃப்சீர் இருக்கிற மஆலிமு தன்சீல், அதில் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க சொல்கிறாங்க, கலப்பற்ற தௌபாண்டா என்னென்றால், ஒரு மனிதன் செய்த பாவங்களில் இருந்து தௌபாட ஷரத்து இருக்குது. நான் அதை விரிவாக விளங்கப்படுத்தணும். அடுத்தது இது இந்த வசனத்துக்குரிய விளக்கம் சொல்கிற பொழுது, செய்த பாவத்தில் இருந்து அவன் மீண்டு வரணும், திரும்ப அந்த பாவத்தின்பால் போகக்கூடாது. எப்படி என்றால், எப்படி கறந்த பால் மீண்டும் அந்த மாட்டினுடைய அந்த பால் சுரக்கின்ற இடத்துக்கு செல்லாதோ, அது போன்று கறந்த பால் மீண்டும் எப்படி அதை கொண்டு செலுத்த முடியாதோ, போகாதோ, அது போன்று பாவத்தின் பால் அந்த மனிதன் மீண்டு செல்லக்கூடாது. அந்த அளவு பாவத்தில் இருந்து அவன் அதை வெறுத்து ஒதுங்கிறணும். அதான் தௌபா. யாரு? இந்த வசனத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விளக்கம், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய விளக்கம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய விளக்கம். அப்ப கறந்த பால் மீண்டும் அந்த கறந்த பால் எப்படி மீண்டும் அந்த மாட்டுக்குள்ள செலுத்த முடியாதோ, அது போன்றுதான் ஒரு மனிதன் செய்த பாவத்தின் பால் அவன் மீண்டும் செல்லக்கூடாது. இதுதான் தௌபா. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்கள் இந்த தௌபத்தை நசூஹான் அல்லாஹ் சொல்கிறானே, இதை எப்படி விளங்கிக் கொள்ளணும்? பாவம் செய்கிறது, தௌபா செய்கிறது, பாவம் செய்கிறது, தௌபா செய்கிறது, பாவம் செய்கிறது, தௌபா செய்கிறது. இது கடைசியாக இப்படி ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் ஒரு முஃமின் இந்த தௌபாவை விளங்குகிற பொழுது உறுதியான ஒரு நம்பிக்கை அவனிடத்தில் வரணும். நான் செய்த பாவத்துக்கு தௌபா செய்தால் மீண்டும் அந்த பாவத்தின்பால் சென்றுவிடக்கூடாது என்ற உறுதிப்பாடு அவனுடைய உள்ளத்தில் இருக்கணும். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஒரு அடிப்படையை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தௌபா என்பது அது கலப்பற்றது, தூய்மையானது என்றால் தௌபாவினுடைய நிபந்தனைகள் என்ன? ஷுருத்து தௌபா. தௌபாண்டா என்னென்ன நிபந்தனைகள் இருக்கணும்? தௌபாவில் இந்த விஷயங்கள் கடைபிடிக்கப்படணும். முதலாவதாக, ஒரு மனிதன் தௌபா செய்கிறார் என்றால் அவர் முதலாவது இந்த ஒரு அடிப்படையை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும். செய்த பாவம் செய்கிற பாவத்தில் இருந்து அவர் விடுபட வேண்டும். முதலாவது நிபந்தனை. விடுபடாமல் தௌபா இல்லை. யா அல்லாஹ், எப்படி தௌபா செய்கிறேங்கிற முறை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், செய்கிறேன், மன்னிச்சிரு யா அல்லான்னு கேட்கறதுக்கு முன்னால் அவர் அதை விடணும். அவர் கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிருக்கிறார். அடுத்து நான் பாவம் செஞ்சிருவேனா, விட்டுட்டு தானே கேட்கணுமெண்டா, இப்போ இந்த நேரத்தில் யா அல்லாஹ், நான் இந்த பாவம் செய்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்குது யா அல்லாஹ் விடுறதுக்கு, என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நான் மீண்டும் போகமாட்டேன்னு சொல்லி ஒப்பந்தத்தை கொடுத்துட்டு திரும்ப விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதலாவது அவர் விடணும், பாவத்தை விட்டுறணும். ஆனால் அவருடைய உள்ளம் பலவீனப்பட்டு போய், சிலருக்கு சில பாவங்கள் பழகினால் அது விடுறது கஷ்டமாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல அவர் பாவத்தை அப்படி விட்டுட்டு தான் நான் தௌபா செய்யணும்னு நினச்சி விடாமல் அப்படி தௌபா செய்யாமல் அவர் இருந்துருவார். அப்படி சைத்தான் கொண்டு போயிடுவான். அதனால் இவர் எல்லா இடத்துல ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாருன்னா அவர் அதை மீறதுக்கு பயப்படுவார். யா அல்லாஹ், நான் இப்படி இந்த பாவம் செய்கிறேன் யா அல்லாஹ், என்னால் விடுறது கஷ்டமாக இருக்குது யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யலான்னு துவா கேட்டு அந்த பாவத்திலேருந்து தூரம் ஆகிட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ். கேட்குறாரு திரும்ப செய்கிறாருன்னா அதில் அர்த்தம் இல்லை. அவனே முதலாவது அடிப்படை என்ன? பாவத்தை விடணும். செஞ்ச பாவத்தை விடணும். பாவம் செஞ்சு கொண்டே மன்றாடி கெஞ்சி கதறி பாவத்தை செய்கிறார், விடுறதுக்கு மனசு இல்லை. கெஞ்சிறார், அல்லாஹ்ட்ட கேட்கிறார், ஆனால் விடுறதுக்கு மனசு இல்லை. இப்போ இது தௌபா சாத்தியப்படாது, தௌபா முழுமையடையாது. அப்போ முதலாவது அடிப்படை என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் பாவத்தை விடணும். இப்போ இந்த ஷரத்துல் நிபந்தனையில் முதலாவது விஷயம் நல்லா மனசில் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது என்ன?
ரெண்டாவது, இவர் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்த வேண்டும். மனச ஒரு வருத்தம் வரணும், செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்தணும். அதாவது கடந்து போன காலங்களை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது, வருந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த சப்ஜெக்ட் பொதுவாக இப்போ எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு கவலைக்குரிய விஷயம், இப்போ இதை நினச்சி நம்ம சும்மா டென்ஷன் ஆகிறது, கவலைப்படுறது இது கூடாது. ஆனால் நாங்கள் செஞ்ச பாவம் இருக்குதே அதை நினச்சி வருத்தப்படுறது இபாதத்து உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும். இபாதத்து உள்ளதுக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் பாவத்தை நினச்சி கண்ணீர் துளியை வடிக்கிறது கண்ணீர் துளி தான். ஆனால் அந்த கண்ணீர் துளி நிம்மதியை தரும் உள்ளத்துக்கு. இல்லைங்க, அவங்களுக்கு சில நேரம் மாறி நடக்கும். சந்தோஷத்துலேயும் கண்ணீர் துளி வரும், கேட்டால் ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவோம். அப்போ எனவே இது மாதிரித்தான் நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி வருந்துறது உளவியல் ரீதியாக அது உங்களோட மனசு கவலைப்படுத்தும். ஆனால் ஒரு முஃமினுடைய பார்வையில் அவனது பாவத்தை நினைச்சு வருந்தணும். அது இபாதா, அது அடிப்படையில் தௌபாவில் உள்ள ஒரு விஷயம். வருந்தணும். பாவத்தை நினைச்சு சந்தோஷப்படுறவங்களையும் மீட்பாங்க, அது கூடாது. அது பாவத்தை விட பயங்கரமானது, பாவத்தை விட பயங்கரமானது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூ நுஐம் அல் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது ஹில்யத்துல் அவுலியாவில் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதன் பாவம் செஞ்சு போட்டு அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு தானே, ஒரு பாவத்தை செஞ்சு போட்டு அதை நினைச்சு சந்தோஷப்படுறது செஞ்ச பாவத்தை விட பயங்கரமானது, செஞ்ச பாவத்தை விட பயங்கரமானது. ஒரு ஆள் பாவம் செய்ய பார்க்குறாரு, ஆனால் அந்த பாவத்தில் செய்ய இல்லாமல் அது தவறி போயிடுச்சு. பாவம் செய்ய தான் போனார், அது தவறி போச்சுது. இப்போ அநியாயமே தவறி போச்சுன்னு கவலைப்படுறதுக்கு தானே, கவலைப்படுறதுக்கு தானே அந்த பாவத்தை செய்கிறத விட பயங்கரமானது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பாவத்தை செஞ்சு போட்டு சந்தோஷப்படுறது அந்த செஞ்ச பாவத்தை விட பயங்கரமானது. பாவம் செய்ய கிடைக்கலேன்னு வருந்துறது, அந்த வருந்துறதுக்கு தானே அது அந்த பாவத்தை செய்கிறத விட பயங்கரமானது. இந்த எண்ணம் இருக்குதானே, பாவத்தில் மகிழ்ச்சி அடைகிறது, பாவம் தவறி போனால் கவலைப்படுறதெல்லாம் மிக பயங்கரமான ஒரு நிலை. எனவே தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கருத்து சொல்றாங்க. அபூ நுஐம் அல் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது ஹில்யத்துல் அவுலியாவில் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்போ எனவே பாவத்தை நினைச்சு வருந்தணும். சஹாபாக்கள் நன்மை செஞ்சா அழுவாங்க, நன்மை செஞ்சா உள்ளம் நடுங்கும், அழுவாங்க. ஏன் அழுவாங்க? அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா, இது அல்லாஹ் நாளைக்கு இஹ்லாஸ் இல்லைன்னு முகத்தில் தூக்கி எரிஞ்சிருவானா அப்படின்னு அவங்க நன்மை செஞ்சு போட்டு அழுதாங்க. இன்றைக்கு நாங்கள் பாவம் செஞ்சு போட்டு சிரிக்கிறோம். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்போ எனவே தௌபாவினுடைய இரண்டாவது அடிப்படை என்ன? ஒரு மனிதன் செஞ்சதை நினைச்சு வருந்தணும், மனசால அவன் பயப்படணும், வருந்தணும். அந்த ஒரு நிலை ஒரு தௌபா செய்கிற மனிதனுக்கு உள்ளத்தில் ஏற்படணும். இது ரெண்டாவது விஷயம். இதை எப்படி சாத்தியப்படுத்துறது என்பதை நேரம் இருந்தால் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது ஒன்று இருக்கிறது. தௌபாவினுடைய மூன்றாவது நிபந்தனை என்ன? ஒரு மனிதன் பாவத்தை விடுறான், முதலாவது. ரெண்டாவது, செஞ்ச பாவங்களுக்கு வருந்துறான், ரெண்டாவது. மூன்றாவது, மீண்டும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று தனக்குள்ள ஒரு உறுதிமொழி, அதாவது உறுதியாக எண்ணி அதை அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறான். யா அல்லாஹ், மீண்டும் நான் இதை செய்ய மாட்டேன். ஒரு உறுதியை எடுத்துக்கொள்றான் மனசுல, அல்லாஹ் இடத்துல ஒரு ஒப்பந்தம் செய்கிறான் மனசுல, உறுதியான ஒரு முடிவு, நான் மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும். இது தௌபாட மூணாவது விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மூன்றாவது விஷயம் இருக்குதானே, நிறைய பேர் தௌபா இந்த விஷயங்களை நினைச்சு நான் இது போற திரும்ப அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், திரும்ப அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக அவர் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் போய்த்து இன்னொரு ஆள்கிட்ட போய்த்து நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு இருந்தேன், இது போல செய்ய மாட்டேன் யார்ட்டையும் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா நிலைகளிலும் எங்கட ஒப்பந்தம், எங்கட துவா, எங்கட உடன்படிக்கை, எங்கட தௌபா எங்களுக்கும் எங்கட ரப்புக்கும் தான் இருக்கணுமே தவிர யாரையும் இடைத்தரகர்களாக ஆக்கிவிடக் கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபத்வா கேட்கறதுக்கு நிர்பந்தமான நிலையில் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறீங்க, அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் நண்பர் என்று சொல்லி செஞ்ச பாவத்தை நண்பர்கிட்ட சொல்கிறது, அதே மாதிரி ஒரு ஒரு தேவை இல்லாமல், இதில் ஒரு தேவை இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு தேவை இல்லாமல் மனைவிட்ட சொல்கிறது, மனைவி கணவன்கிட்ட சொல்கிறது எல்லாம் தேவையே இல்லை. நண்பர்கள், அது நாங்கள் ரெண்டு நல்ல க்ளோஸ் அதனால் சொல்கிறேன், தேவையே இல்லை. செஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடாது.
அடிக்கடி சொல்ற விஷயம், அடிக்கடி சொல்லப்பட வேண்டிய விஷயம். பல பேருக்கு இது விளங்க மாட்டேங்குது. செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மறைச்ச ஒண்ட நீங்க ஏன் வெளிப்படுத்துறீங்க? என் உள்ளத்திலேருந்து என் ரப்புக்கு தெரிஞ்சா போதும். தௌபாங்கிறது அதுதான். நான் உறுதிமொழி கொடுக்கிறேன், உறுதிமொழி அவற்றை வாங்குறேன், ஒரு தேவையில்லை. நாங்கள் அவற்றை உறுதிமொழி வாங்குறதுக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கும் என்ன தேவை இருக்குது? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு பாவத்தை செஞ்சா அந்த பாவத்தை விட்டுட்டு நான் தௌபா செய்ய போறேன் என்று சொல்லி இதுக்கு பிறகு நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாங்க உறுதியாக அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தத்தை செய்யணும், அல்லாஹ்வோடு செய்யணும். இது மூணாவது விஷயம். இந்த மூன்றும் ஒரு தூய்மையான உள்ளத்தில் இருந்து வந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி நாங்க சொல்லி எங்களோட பாவத்தை சொல்லி யாரெல்லாம் மன்னிச்சிருந்து கேட்கறது தௌபா. அது எப்படிங்கிறத நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால இன்னும் ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் இந்த மூன்றும் ஹுக்கூக்குல்லாவோடு சம்பந்தப்பட்டது. எனக்கும் அல்லாஹ்க்கும் இடையில் உள்ள விஷயம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எனக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள விஷயம். யா அல்லாஹ், நான் ஒரு பாவத்தை செஞ்சிறேன், யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வோட நான் கேட்கிறது. இப்ப நாலாவது ஒன்று இருக்கிறது என்னென்றால், ஹுக்கூக்குல் இபாதோடு சம்பந்தப்பட்டால் இன்னொரு அடியானுக்கு கடன், இன்னொரு அடியானுக்கு ஏசி விட்டார் வீணாக, இன்னொரு அடியான வேணுமென்று கை நீட்டி அடிச்சிட்டார், இன்னொரு மனிதனுடைய பொருளாதாரத்தை சூறையாடிட்டார், இன்னொரு மனிதனுடைய காணியை அபகரிச்சிட்டார், இன்னொரு மனிதனை பத்தி புறம் பேசிட்டார்ண்டா, இது ஹுக்கூக்குல் இபாத். இதுக்கு நாலாவது நிபந்தனை என்னென்றால், இதை நீங்க அந்த குறித்த மனிதனோட பேசி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிக்க வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அங்க அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு அல்லாவே மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அதை தனக்கு ஹராமாக்கிட்டான். அடியானுக்கு செஞ்சதை அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் அந்த பாவத்தை அடியானுக்கு மன்னிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி கொண்டான். அல்லாஹ் செய்ய மாட்டாது. என்னடா இது அல்லாஹ்க்கு ஹராம் உண்டிக்கு தாண்டி யோசிப்பீங்க. ஹதீஸுல் குத்ஸில் வருது, முஸ்லிமில் வர ரிவாயத், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தலாலமு. என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, என் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன். அல்லாஹ்க்கு தடை ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தனக்கு தடையை போட்டுக்கொண்டான். அல்லாஹ்க்கு தடை ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தடையை போட்டுக்கொண்டான். என்ன? இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, என் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன் என்னுடைய அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை. அதை உங்களுக்கும் ஹராமாக்கி இருக்கிறேன். இப்போ அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறான். அவனுக்குண்டா என்ன அர்த்தம்? இன்னொரு அடியானுக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டாருண்டா அது அநியாயம். அப்ப இவனுக்கு செஞ்ச அநியாயத்தை அல்லாஹ் எப்படி இவனுக்கு மன்னிப்பான்? அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டானே. அப்ப எனவே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவர் மன்னிக்காத வரை. இந்த ஹுக்கூக்குல் இபாதுல நாங்க அவருக்கு லட்சக்கணக்கில் கடனை வச்சு போட்டு முன்சஃப்ல கெஞ்சி கதறி யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு நீங்க மௌத்தாகிற வரைக்கு கெஞ்சினாலும் எடுத்த கடனை கொடுக்காதவரை உங்கள் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. நிறைய பேருக்கு இதை பத்தி கவனையே இல்லை, கவனமும் இல்லை, கவலையும் இல்லை. அவரு கடன் எடுத்திப்பாரு, திருப்பி கொடுக்க மாட்டார். 1 ரூபாயும் கடன் தான், 1 லட்சம் கடன் தான். 1 ரூபாய் கடனா இருந்தாலும் கொடுக்காட்டி தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஹராமான 1 ரூபாயை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க தௌபா செய்வீங்க? ஒருவனுக்கு ஏமாத்தி, ஒருவருக்கு வசதி இல்லை, மிச்சம் ட்ரை பண்றாரு, முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாரு, இது வேற விஷயம். இது இருக்குது. அவர் உம்ராக்கு போறாரு, உம்ராக்கு போற மாதிரி போறாரு. நோன்பு காலம் வந்தா எல்லாருக்கும் என்ன தர்மம் செய்யறாரு, கஞ்சி எல்லாம் கொடுப்பாரு, பள்ளிக்கு ஊருக்கு அங்க கொடுப்பாரு, இங்க கொடுப்பாரு. ஆனா எடுத்த கடனை கொடுக்க மாட்டார். பாக்குறோமா இல்லையா? பாருங்க. அப்ப இது மக்கள் இந்த தௌபாட பேர்ல ஏமாந்து போயிருக்கிறாங்க. என்ன 27ஆம் கிழமை அப்படியே அழகா வெள்ளையும் சொல்லியமா நல்ல சூட் அடிச்சு வந்து முன்சப்ல இருந்து ஆமீன் 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 மௌலை கேட்கறதுக்கு ஆமீன் ஆமீன் சொல்லி போனா தௌபான்னு அடிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை, எடுத்த கடனை கொடுக்கவில்லை என்றால் தௌபா நீங்க மௌத்தாறு வரைக்கும் நீங்க காபத்துல்லாக்குள்ள போய்த்து சுஜூதுல இருந்து துஆ கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி தான் ஒரு ஆளை பத்தி புறம் பேசிட்டீங்க, ஒரு ஆளை பத்தி அடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களோட நன்மைகள் எல்லாம் எடுத்து பங்கு வைக்கப்படும். அடிக்கடி சொல்ற ஹதீஸ்ங்கிறதுனால விட்டுட்டு போறேன். நான் சொல்லப்பட வேண்டிய ஹதீஸ். ஒரு வங்குரோத்துக்காரன் யார்?
நன்மையோட வந்து எல்லாத்தையும் அழிச்சு போடுவான். எல்லாம் கேட்க அடிச்சான், ஏசினான், எல்லாருக்கும் நன்மை பங்கு வைக்கப்படும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எடுத்த கடன், அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறது, அடுத்தவனை திட்டுறது, அடுத்தவனை ஏமாத்தி பணத்தை பறிக்கிறது, இது இருந்தா இதை திருப்பி கொடுத்தால்தான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். இது 4வது அம்சம். அடியார்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதுல மிக கவனமா இருக்கணும். யாரையும் இந்த உலகத்துல ஏமாத்தலாம், யாரை நினைச்சாலும் ஏமாத்தலாம். ஆனா அல்லாவை ஏமாத்தேலுமா? ஏமாத்தேலாது. உள்ளத்துல என்ன ஊசலாடுது என்பதை அறிந்தவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் எப்படி ஏமாத்தலாம்? அப்ப எனவே நல்லா நினைவில் வச்சுக்கொள்ளுங்க சகோதரர்களே, இந்த உலகத்துல ஒரு மனிதன் ஒரு மூமினாக கடன் இல்லாதவனாக மரணிக்கிறது தான் சிறந்த மரணம். மூமினா மரணிக்கிறான், கடனோட மரணிச்சா ஒரு பிரயோசனம் இல்லை. கடனாளிக்கு ரசூலா தொழுவிக்கவே இல்லை கடன் உள்ளவனா இருந்தா. அப்ப இந்த கடன் மட்டுமல்ல, ஏச்சு பேச்சு அநியாயம் இவைகளை செஞ்சா, சொத்துக்கள் அபகரிச்சு, அடுத்தவனுடைய மானத்துல கை வச்சு, உதிரத்தை ஓட்டி, அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நீங்க என்ன அமல் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை தலையில நாங்க எடுத்துக்கொள்ளணும். ஒரு மூமினுக்கு அந்த சிந்தனை வரணும், இல்லைன்னா தௌபாவில் எந்த பிரயோசனம் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எடுத்த கடன்களை திருப்பி ஒப்படைங்க. அதே மாதிரி அநியாயம் செஞ்சா போய் மன்னிப்பு கேளுங்க. யாரையாவது ஏசிட்டீங்களா, போய் மன்னிப்பு கேளுங்க. யாரையாவது புறம் பேசுனீங்களா, மன்னிப்பு கேளுங்க. குறித்த ஆள்கிட்ட போங்க. யாருக்கோ ஏசி போட்டு நான் இப்படி ஏசிட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்காதீங்க. குறித்த ஆள்கிட்ட போய் சொல்லுங்க, நான் உங்களை பத்தி தவறா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்டா அவர் மன்னிச்சாருன்னு அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மன்னிப்பு கொடுக்கணும். அதான் ஒரு மனித பண்பு. அல்லாஹ் தான் சொல்றான், நீங்க மன்னிச்சா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அப்ப நாங்கள் மன்னிக்கணும். ஆனா நான் யாரு, எவ்வளவு பெரிய ஆள், நான் எப்படி அவர்கிட்ட போறது? நான் ஏமாத்திட்டு தான் இருப்பேன், நான் பொய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா நான் தொழுவேன், ஒரு பிரயோசனம் இல்லை. நோம்பு பிடிப்பேன், ஒரு பிரயோசனம் இல்லை. உம்ராக்கு போவேன், ஒரு பிரயோசனம் இல்லை. சில பொழுது ஏற்றுக்கொள்றது கூட கஷ்டமாயிருக்கும். என்ன இது, ஒரு நன்மை வேலை செய்யாதா, ஒரு நன்மைக்கு கூலி இல்லையாண்டா? இதுதான் இஸ்லாம். அடுத்தவனுக்கு செய்கிற அநியாயத்தில் செஞ்சு போட்டு நீ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி என்ன பிரயோசனம் இருக்குது? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தௌபாட விஷயத்தில் இதை நாங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளணும். பல பேர் நினைச்சிருக்கிறாங்க, என்னடா கத்தி 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 துவா கேட்டா அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான், யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருவான்னு நினைச்சிருக்கிறாங்க. இல்லை சகோதரர்களே, அடுத்தவனுடைய பத்வாவுக்கு ஆளாகி விடக்கூடாது. அடுத்தவன் அநியாயம் செய்யப்பட்டான் என்றா உங்களால, நீங்க அவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்கண்டா, அவன் துவா கேட்டா அல்லாஹ் எந்த திரையும் இல்லாம ஏற்றுக்கொள்வான். நீங்க தௌபா செஞ்ச வேலை இல்லை, அவன் யாரா இவன் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டான், நீ பார்த்துக்கண்டா முடிச்சு. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தௌபாவினுடைய ஒரு அடிப்படையான அம்சம்தான் என்ன, யாரோடு பிற மனிதர்களோடு சம்பந்தப்பட்டால் நாங்கள் அவங்ககிட்ட போய்த்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். இது 4வது அம்சம். இது அடுத்தவங்களோட சம்பந்தப்படுறது. அப்ப எனவே இந்த 4 விஷயமும் எங்களுக்கு தௌபாவில் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இப்போ அடுத்த பகுதி, எப்படி தௌபா செய்கிறது, ஒவ்வொரு மனிதனும் எப்படி தௌபா செய்யுது. இப்போ நான் இந்த 4 விஷயம் எனக்கு விளங்கிருச்சு. தௌபாண்டா என்ன, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு போகிறது, பாவத்தை விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் போகிறது, இதுதான் தௌபான்னு எங்களுக்கு விளங்குது. ரைட். தௌபாட ஷுரூத்கள், நிபந்தனைகள் என்ன, இந்த 4 விஷயம் இருக்கணும், அது எங்களுக்கு விளங்குது. இப்போ நான் தௌபா செய்ய போறேன். எப்போ தௌபா செய்யணும்? இப்போ இதில் ஒரு தெளிவு ஒன்று நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். என்னென்னா, இதுக்கு ரைட் 27ஆம் கிழமை அல்லது 29ஆம் கிழமை அல்லது சுபுக்கு போகிறோம் அல்லது மஹரிப் போகிறோம், அப்படி டைம் கிடையாது. நீங்கள் இப்போ நினைக்கிறீங்களா அடுத்த நிமிஷம் தௌபா, இப்போ நினைக்கிறீங்களா இப்போ தௌபா, இதுதான் தௌபா. இதை உணர்ந்துட்டீங்களா, ரைட், நான் விளங்கிட்டேன், இந்த பாவம் பெரிய ஒரு சுமை, இதை விடவில்லை என்றால் அல்லாஹ் என்ன ஒருபோதும் என்னுடைய உள்ளத்துக்கு நிம்மதியை தரமாட்டான். ஏன்னா பாவம் செய்ய செய்ய நிம்மதியை பறிபோயிடும். பாவமே தானே, பாவத்துக்கு ஒரு சக்தி இருக்குது என்னென்னா நிம்மதியை பறிச்சிடும். நம்ம நினைப்போம் என்ன மனசுக்கு நிம்மதியே இல்லை, மனசுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு யோசிப்போம். அங்கே கவுன்சிலிங் போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம். செய்கிற பாவத்தை விடுங்க, உங்களோட மனசு நிம்மதி அடை. செய்கிற பாவத்தை விடுங்க, மனசு நிம்மதி அடை. ஏண்டா நன்மை உள்ளத்துக்கு நிம்மதியை தரும், பாவம் நிம்மதியை பறிக்கும். அப்ப பாவம் ஒரு கலக்கமான நிலையை உணர்றார் என்றால் செய்கிற பாவத்தை அவர் விடணும். இப்போ செய்கிற பாவம் சிறிய பாவங்கள் ஈதானே. ஹதீஸ்களில் எங்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வருதோ, முன் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படும் வருதோ, அதெல்லாம் சிறு பாவம் தான். உதாரணமாக மன்சாம ரமலான் ஈமான் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி. யார் ஒரு மனிதர்
நோன்பு வைக்கிறாரோ, ஈமானோடு நல்ல நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட என்ன அர்த்தம்? பெரும் பாவங்கள் அல்ல, சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். தொழுகை பாவத்தை மன்னிக்கும், சிறிய பாவங்களை மன்னிக்கும். இந்த பெரிய பாவங்களுக்கு தானே பெரும் பாவங்கள் நிறைய இருக்குது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், உங்களை அழிக்கிற 7 பாவங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அல் கபாயிர்னு சொல்லி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு புத்தகம் எழுதிக்கிறாங்க. பெரும் பாவங்கள். நாங்க நினைக்கிறது என்ன, பெரும் பாவங்கள்டா இதுதான் இதாண்டு, கொலை செஞ்சிக்கணும், விபச்சாரம் செஞ்சிக்கணும், வட்டிண்டு. அதை தாண்டி நாங்கள் சொல்கிற எத்தனையோ, நாங்கள் செய்கிற எத்தனையோ பாவங்கள், அதை பட்டியல் போடுறதுக்கு அதை பற்றி பேச இப்போ டைம் போதாது. பெரும் பாவங்கள் என்ன, அது நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது, தமிழ்ல எல்லாம் இருக்குது. அப்போ அந்த பாவங்கள், பெரும் பாவங்கள் நாங்கள் செஞ்சிடும். உதாரணமாக வட்டி, மதுபானம், விபச்சாரம். இப்போ பெரும் பாவங்கள் ஒருவர் செய்கிறாரு, பொய் சாட்சி சொல்கிறது, அவதூறு சொல்கிறது. இப்போ யார் இப்படி பெரும் பாவங்கள் செய்கிறாரோ அவர், நான் இதில் இருந்து விடுபடணும்னு நினைச்சா அதுக்கு தௌபா செய்யணும். தனியான ஒரு தௌபா அவர் செய்யணும். யா அல்லாஹ் நான் அந்த பாவம் செய்கிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்யணும், தௌபா செய்யணும். அப்போ பெரும் பாவம் செய்கிறார். அப்போ ஒரு மனிதர் யோசிக்கிறார், நான் தௌபா செய்யணும் என்று சொல்லி. இப்போ என்ன செய்யணும்? இப்போ அசரு புற செய்யும், மஹரிப்புற செய்யும். அதாவது பிறகு 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 என்பதுதான் சைத்தாண்ட மிகப்பெரிய ஆயுதம். சைத்தான மிகப்பெரிய ஆயுதம் எது? பிறகு 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 பிறகுன்னு போகும். அப்போ சைத்தானை கட்டி போட்டால் இப்போ நஃப்ஸ் இருக்குதானே, அதுவும் அப்படித்தான், சைத்தான கூட்டாளி மாதிரி தான். இன்னும் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, சைத்தான் வாரது நஃப்ஸுக்கு தான். ரெண்டும் சேர்ந்து தான் மனுஷனை வழி எடுக்கிறது. நஃப்ஸை நம்மட கண்ட்ரோலுக்குள்ள வச்சா நம்ம நல்லதுக்கு பக்கம் போகலாம். நஃப்ஸு அதனுடைய கண்ட்ரோலை நம்மளை வச்சால் அது இயக்கிட்டு போகும். அதுதா நஃப்ஸை நம்மட கண்ட்ரோலுக்குள்ள வச்சுட்டோம்டா நஃப்ஸ் முத்துமைன்னா அது சொர்க்கத்துக்கு கூட்டி போகும். நஃப்ஸ் நம்மளை இயக்குச்சுன்னு சொன்னால், நஃப்ஸுக்கு நாங்கள் கட்டுப்பட்டால், இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, அது கெடுதின் பால் தூண்டிக்கிட்டே போகும். அப்போ இப்போ தௌபா செய்யாத, பிறகு பிறகு பிறகுன்னு போகும். தௌபா என்ன பெரிய ஒரு விஞ்ஞானம் விளக்கம்னு நினச்சிருக்கீங்க? தௌபாண்டா இல்லை. இப்போ நான் சொன்ன நிபந்தனைகள் இதை விளங்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இந்த பயான் முடியுதா, அது தௌபா செய்ய போகிறேன், அல்லது நான் இன்னும் கொஞ்சம்னு சொல்லி நாங்கள் மிச்ச நேரம் எடுக்காமல் சரி எனக்கு இப்போ நான் போய் சாப்பிட்றேன், அல்லது வேலைக்கு முடிச்சுட்டு ரைட் உறுதியாக ரைட் இத்தனை மணிக்கு நான் தௌபா செய்ய போகிறேன், இத்தனை மணிக்கு செய்ய போகிறேன், டைம் மணிக்கணக்கில் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் இதை ஒரு பெரிய ஒரு விஷயம் லேசாக செய்யலாம். உடனே நீங்கள் தௌபா இன்றைக்கே செய்ய போகிறேன், ரைட் நான் எடுத்து உட்காந்து தௌபா செய்ய வேண்டியதான். எதுக்கு நாங்கள் புறவு செய்வோம், நாளைக்கு செய்வோம், அல்லது எல்லாரும் சேர்ந்து இமாமை வச்சு நாங்கள் எல்லாம் தௌபா செய்வோம், இதல்ல. தௌபா என்பது உங்களுக்கும் உங்களோட ரப்புக்கும் இடையில நீங்க செய்யற ஒப்பந்தம், கேட்கிற விடயம். இது நீங்க ரப்போட செய்யற விஷயம், ரப்புக்கு சொல்ற விஷயமே தவிர ஒரு ஆள் சொல்லி தந்து நீங்க சொல்றது, அல்லது லைட்டை ஆஃப் பண்ணி வச்சு ஒரு ஆள் துவா கேட்க எல்லாம் அப்படியே ஓண்டு அழுகிறது அல்ல. இது பிதா, இது வழிகேடு, இது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் காட்டி தரையில் குல்லு பிதாத்தின் தலாலா. ஒரு ஆள் யா அல்லாஹ் நாங்கள் ஒரு ராகத்தை எடுத்து முன் செஞ்ச பாவம் பின் செஞ்ச பாவம் எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணி போட ஆமீன் ஆமீன், இது என்ன? இது சொல்லும் பொழுது இபாதத்தை கொச்சப்படுத்தி பேசுறார். இபாதத்தா இருந்து அப்படி இல்லை, இது வழிகேடு, இது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சலபு சாலிஹீன்களோ சஹாபாக்களோ காட்டித்தரவில்லை. எங்கேயாவது மஸ்ஜித் நபவியில அல்லது எங்கேயாவது அந்த காலத்துல சஹாபாக்கள் இப்படி செஞ்சாங்களா? ரசூல்லா செஞ்சாங்களா? எந்த ஒரு சஹாபிக்கு எல்லாரும் ரசூல்லாவோட பெரிய ஆளா? இப்ப இருக்கிற நாங்க இமாம்கள் பெரிய ஆக்களா? இல்லையே. ரசூல்லா எல்லா சஹாபாக்களும் வாங்க, பிலால் வாங்க, ஹந்தலா வாங்க, முஆத் வாங்க, உபை இப்னு கஅப் வாங்க, முஸஅப் எல்லாரும் வாங்க, நான் துஆ கேட்க நீங்க ஆமீன் சொல்லுங்க சொன்னாங்களா? எப்பயாவது? நீங்க மார்க்கத்தை நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சா, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யாரு இந்த இஸ்லாத்துல இல்லாத புதுசாக உருவாக்குற விஷயங்களை உருவாக்கி அமலா செய்கிறாங்களோ அது நிராகரிக்கப்படும், தூக்கி எறியப்படும். இது நானா சொன்னேன், ரசூலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மார்க்கத்தில் கலப்படம் இல்லை. இந்த மார்க்கத்தில் நாங்கள் நினைச்சு செய்கிற நாங்களா வணக்கங்களை உருவாக்குறது கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு எல்லோரும் சேர்ந்து பார்த்தீர்களா நாங்கள் ஒரு தௌபாவை கூட்டு தௌபாவை செய்வோம். நீங்கள் ஒரு ஃபார்மேட்டை உருவாக்கி நீங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் யார்? இந்த மார்க்கத்தில் ஒரு புதுமையை உருவாக்க உங்களுக்கு அதிகாரத்தை தந்தது யார்? அல்லாஹ்வுடைய தீனில் கை வைக்க உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? யாரும் அதிகாரம் தர இல்லை. எப்படி ஒன்றை கூட்டுவீங்க? தனிய அடுத்தது கத்தி சத்தத்தை உயர்த்தி கேட்கறது நபி வழி அல்ல. இஸ்லாம் அதை விரும்பவும் இல்லை. ரகசியமாக கேட்கணும். எனக்கும் என் ரப்புக்கும் உள்ளது, பக்கத்தில் உள்ளவங்கள கூட கேட்கக்கூடாது.
உணர்ச்சி வசப்பட்டு சில நேரம் சுஜூதில் துவா கேட்குறோம், அழுது 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 தமிழ்ல கேட்போம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாயிருக்கும். நீங்கள் உங்கள் உள்ளச்சத்தில் தான் செய்வீங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிருக்கும். அப்படியும் செய்யக்கூடாது. சில நேரம் அந்த உணர்ச்சி வசப்படுறதான வசனங்கள் ஆயத்துக்களை கேட்டு சுஜூதில் துவா கேளுங்க, யாழ்லா யாழ்லா யாழ்லான்னு கத்தி கத்தி அவர் அழுவார். அவருக்கு தெரியாது அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது டிஸ்டர்ப் ஆகிருக்க முடியாது. அப்படி கேட்கக்கூடாது, அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் அழுகிறத சலபு சாலைகள் குர்ஆன் ஓதிட்டிப்பாங்க, அழுக வந்துடும். அழுக வந்தால் இப்போ யாராவது பார்க்க வந்தால் உடனே கீழே குனிஞ்சு அப்படியே இப்படி அவங்க கண்ணை சொறிகிற மாதிரி அல்லது ஏதாவது அதை திசை திருப்பிடுவாங்க. அப்படி அந்த இஹ்லாஸில் அவ்வளோ கவனமாக இருந்தாங்க. இன்றைக்கு நேற்று நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், அது சும்மா எனக்கு கண்ணுக்கு பட்டு ஒரு மௌலவி அழுகிறாரு, சுப்ஹானல்லாஹ், அழுது அழுது ஆடி ஆடி. என்ன மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க, சுப்ஹானல்லாஹ், அதை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ்னு கீழே ஒரு 500 பேர். என்ன மார்க்கம் இது? அவர் தலையை ஆட்டி ஆட்டி யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அழுகிறாரு. இவங்கெல்லாம் அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அதாவது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு விளையாட்டாக இதை நினைச்சு செய்கிறாங்க. இது ஒரு ஆலிம் என்பதை தாண்டி ஒரு மனுஷனா யோசிங்களேன். இப்படி கெஞ்சி கூத்தாடி ஆடி 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 இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? நாங்கள் சொன்ன கோவப்படுவாங்க. யார் இது செய்கிறது? அடுத்தவங்க பார்க்கணும், எங்களை பாராட்டணும், பார்த்தீர்களா ஒரு விசேஷ தௌபா நடக்குது, ஆமீன், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், இதோ நேரலையில் தௌபா. என்ன இது மார்க்கத்தில் ஏன் விளையாடுறீங்க? மௌலவிமார்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். இது விளையாட்டு அல்ல. கவலையோடு சொல்றேன், எல்லாரும் அல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இது ஒரு கேலி கூத்தாக்கிட்டாங்க. நீங்க அழுகிறது உங்களோட ரப்புக்கு தெரியணும், அடுத்த மனிதனுக்கு தெரியன்ற அவசியம் கிடையாது. அடுத்த மனிதனுக்கு காட்டுறதுக்கு அல்ல. ஏன் லைவ்ல போறீங்க? ஏன் வீடியோ எடுக்கிறீங்க? ஒரு 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 தௌபாவை அல்லா இடத்துல, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிருன்னு நீ கேட்கும் பொழுது, என்னுடைய அடியான் என்னிடம் கேட்கிறான் என்பதை தாண்டி அவன் லைவ்ல போட்டு உலகம் முழுக்க காட்டுறான்னு நல்லா சந்தோஷப்படுவானா? எவ்வளவு கேவலமான வேலை இது. நாங்க அதுக்கு பழகிடக்கூடாது. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிற உண்மையான கொள்கைவாதிகள் இந்த மோசமான வழிகேட்டின் பால் திரும்பி பார்க்கவும் கூடாது. இந்த வழிகேட்டை ரசிக்க கூடாது. இந்த வழிகேட்டை பார்த்து கவலைப்படணும். அது ஒரு பாவம். அதுக்கு தௌபா செய்யணும். அதை செய்கிற மௌலைமார்கள் அதுக்கு தௌபா செய்யுங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஏன் இந்த வழிகேட்டுக்கு போகணும்? அப்ப எனவே தௌபாவை எப்படி காட்டித்தான் வருடத்தில் 27ஆம் கிழமை மட்டும் தௌபா செய்ய பழகியிருக்கிறோம். அதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். வருடத்தில் 27, அதில் ஷெடியூலில் 12 மணிக்கு பயான், 3 மணிக்கு தௌபா, லைட் ஆஃப் பண்ணியாச்சு தௌபா. அதுக்கு பிறகு திரும்ப அடுத்த வருஷம் தான் 27. ஏன் அந்த ஆண்டு தௌபா செஞ்சுட்டு போவாங்க, சுபும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நொடியும் நாங்கள் தௌபாட உணர்வோடு இருக்கணும். நான் இப்போ தௌபா செய்ய போகிறேன்டா, நான் என்ன செய்யணும்? ரைட், உட்காந்தாச்சு. உட்காந்து நான் தனிமையில் நான் என் இஹ்லாஸ், நான் தௌபா செய்கிறது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். நான் துவா கேட்கிறேன், நான் தௌபா செய்கிறேன்னா, நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கும் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கும் அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்து நாங்கள் நேற்று சொன்னோம், துவா கேட்குற மாதிரி தான். துவா கேட்குற மாதிரி என்ன முதலாவது அல்லாஹ் புகழுங்க, அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹ்வோட பெயர்களை கொண்டு அலைங்க, அல்லாஹ் புகழுங்க, அல்லாஹ்வோட பேரை கொண்டு அலைங்க. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து சொல்லுங்க. அதுக்கு பிறகு இந்த 3-4 விஷயங்கள் நம்ம சொன்னோமே, 3 விஷயம், அந்த ஷரத்துகள் சொன்னோமே, அதை நினைச்சு கொள்ளுங்க. அதில் உறுதி எடுக்க வேண்டிய விஷயங்களை உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. 4வது விஷயம் இருக்குது அடியார்களோடு சம்மந்தப்பட்ட, அதை நிவர்த்தி செய்யுங்க, அதை பூர்த்தி செய்யுங்க. அதுக்கு பிறகு அதெல்லாம் நினைச்சு போட்டு, யா அல்லாஹ் நான் அந்த பாவம் செய்கிறேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் மன்னிச்சிரு, யா அல்லாஹ் உள்ளத்தால உணர்ந்து ரப்பிட்ட நீங்க கேளுங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நான் மீண்டும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் தவறுதலா செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் அந்த பாவத்தின் பால் போறதுக்கு என்ன விட்டுறாத யா அல்லாஹ்னு துவா கேட்டு நீங்க தௌபாவை அல்லாஹ் இடத்துல கேளுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை கேட்டால் ஒரு முக்கியமானதாக இருந்தால் 3 முறை திருப்பி கேட்பாங்க. ஹதீஸ்ல வருது, சையான ஹதீஸ்ல வருது, திருப்பி கேட்பாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி துவாவில் கேட்கலாம். யா அல்லாஹ் இது யா அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், அதோட சேர்த்து துவாவை நீங்க யா அல்லாஹ் அந்த பாவத்தின் பக்கம் நீங்க என்னை விட்டுறாத யா அல்லாஹ், அந்த பாவத்தை பத்தி நினைச்சு 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 அல்லாஹ் இடத்துல நீங்க கேளுங்க. கண்ணீர் வருதா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இடத்துல மன்றாடி கேளுங்க. அல்லாஹ்வோட அச்சத்தால கண்ணீர் துளிய வடிச்ச கண் போகுது. அல்லாஹ்வோட அச்சத்தால கண்ணீர், ஐனும் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ் வரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. அல்லாஹ்வை தனிமையில, கூட்டாக இல்லை, தனிமையில் யாருக்கும் தெரியாம அழைச்சி கண்ணீர் வடிச்சா அவருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். அல்லாஹ்வோட அந்த அரசுடைய நிழல் இருக்கிற அந்த நாள்ல அவருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும், நரகத்துக்கு போக மாட்டார். அப்ப அல்லாஹ்வோட அச்சத்தால கண்ணீர் வடிச்சு துவா கேளு. அதுக்கு பிறகு இப்போ நேத்தும் அந்த துவாவுடைய விஷயம் சொல்லும் பொழுது துவா எப்படி முடிக்கிறது என்று சொல்லி சில சகோதரர் கேட்டாங்க. அப்போ துவா முடிக்கிறது சம்மந்தமாக எந்த ஹதீஸ்களும் இல்லை.
செலவாத்தை ஓதி திரும்ப அல்லாஹ் புகழ்ந்து தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த சஹியான ஹதீஸும் இல்லை. ரசூல் அப்படித்தான் துவா முடிச்சாங்கன்னு ஒரு வழிமுறை, ஒரு ஃபார்மட்டும் இல்லை. நம்ம முதலாவது அல்லாஹ் புகழ்ந்து செலவாத்து சொல்லி வேண்டிய தேவையை நம்ம கேட்டுக்கொள்றது, நேற்று சொன்ன விஷயங்களோட சேர்த்து கடைசியாக நாங்கள் என்னத்தை சொல்லி முடித்தாலும் சரி, செலவாத்து சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லதான். அதே மாதிரி ஏதாவது அல்லாஹ் புகழ்ந்து போட்டு முடிச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லது நீங்கள் தேவைகளை கேட்டு போட்டு விட்டுட்டு போனாலும் எழுப்பிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொல்லி முடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அதில் எந்த ஒரு செய்தியும் தெளிவாக இல்லை. அதனால தான் சொல்லலை. அப்போ எனவே நீங்கள் என்ன இந்த தௌபாவை செஞ்சு போட்டு யா அல்லாஹ் இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், அதை நாங்கள் துவாவில் சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அந்த காபாவை கட்டி போட்டு துவா கேட்டாங்களே, யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளு. அப்போ எனவே செஞ்சு போட்டு நம்ம ஏற்றுக்கொள் யா அல்லாஹ்னு துவா கேட்டுக்கொள்ளலாம். அப்போ யா அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செஞ்சோல் யா அல்லாஹ்னு துவா கேட்டு நாங்கள் என்ன செய்யலாம், முடிச்சுக்கொள்ளலாம். தௌபாவும் அப்படித்தான். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தௌபாவை நாங்கள் இப்படி செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தௌபா செஞ்சிட்டோம், முடிஞ்சு. 10 நிமிஷம் தௌபா செஞ்சிட்டோம், முடிஞ்சுது. இதுதான் தௌபா. அப்போ இன்னொரு விஷயம், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆள் தௌபா செஞ்சுட்டு திரும்ப பாவம் செஞ்சிட்டார், அதே பாவத்தை திரும்பி செஞ்சிட்டார். இப்போ என்ன, ஒருவர் ஒரு பாவம் செஞ்சிட்டாரு, இப்போ தௌபா செஞ்சிட்டாரு, திரும்ப மனுஷன் அடிப்படை, மனுஷன் அப்படித்தானே, மனுஷன் அடிப்படையில் பொறுமையோடு இருந்தார், கஷ்டத்தோடு இருந்தார், ரொம்ப பாதுகாத்தாரு, ஏதோ தவறுதல திரும்ப செஞ்சிட்டாரு. இப்போ திரும்ப தௌபா செய்யலாமா? திரும்ப தௌபா செய்யலாம். ஆனால் உண்மையிலே உறுதியாக இருந்து ஒருவர் முடியாமல் மனுஷன் அடிப்படையில் செஞ்சிட்டாருன்னா திரும்ப தௌபா செய்யலாம். திரும்ப அப்படி செஞ்சாலும் தௌபா செய்யலாம். ஆனால் விளையாட்டுத்தனமாக தௌபா செஞ்சுட்டு திரும்ப செய்கிறது அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாவம் செய்யறதுக்கு ஒரு வாசல் திறப்படுது நினைச்சிடக்கூடாது. இந்த இடத்துல தௌபா விட்டு தூரமாகிடக்கூடாது என்பதைத்தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணப்படும். விளைஞ்சா? ஏன்னா புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு அடியான் பாவம் செய்கிறான், பாவம் செஞ்சு போட்டு யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி அவன் அல்லா இடத்துல சொன்ன பொழுது அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், அல்லாஹ் இந்த அடியான் அல்லாஹ் அவனோட பாவத்தை மன்னிக்கிறான், நினைச்சா தண்டிப்பான் என்பதை உணர்ந்து தான் அவன் கேட்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தாலா ஆசைப்படுறான், சந்தோஷப்படுறான். திரும்ப அந்த அடியான் பாவம் செய்யறான், திரும்ப கேட்கிறான், அதே தான் அல்லாஹ் சொல்றான், திரும்ப அல்லாஹு தாலா கேட்கிறான். அப்ப எனவே திரும்ப ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் வரும்பொழுது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் திரும்ப ஒரு பாவம் செஞ்சிட்டான்டா தௌபா விட்டு தூரமாயிடக்கூடாது. இப்ப ஷைத்தான் உள்ளத்துல போடுவான், நான் திரும்ப பாவம் செஞ்சிட்டேன், திரும்ப அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானே. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, அளவுக்கு அதிகமா பாவம் செஞ்சிட்டீங்க என்றாலும் அல்லாஹ்வோட ரஹ்மத்திலே இருந்து நிராசை அடைஞ்சிட வேண்டாம், நிராசை வந்துடக்கூடாது. அதனால பாவம் செய்யறதுக்கு தைரியமும் வந்துடக்கூடாது, பாவம் செய்யறது தைரியம் வந்துடக்கூடாது, நிராசை வந்துடக்கூடாது. ஏதோ மனிதன் லைஃப் பலவீனமா படைக்கப்பட்டிருக்கிறான், ஹோலிக்கல் இன்சான் லைஃபா பலவீனமா படைக்கப்படுகிறான், ஏதோ பாவம் செஞ்சுட்டான்டா தௌபா விட்டு தூரமாயிடக்கூடாது, திரும்ப தௌபா செய்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தௌபாவை அடிக்கடி செய்யணும், அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். தௌபா செஞ்சோடனே என் பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம நினைச்சு மாஷா அல்லாஹ் தௌபா செஞ்சா இன்னைக்கு போதும். ஒரு நாளைக்கு 10 முறையா தௌபா செய்யுங்க, 20 முறையா தௌபா செய்யுங்க, பல முறை செய்யுங்க, தௌபா செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆனா அந்த பாவத்தை விட்டு தூரமாகி பல முறை தௌபா செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா எவ்வளவு சந்தோஷம் அடைவான். என் அடியான் இந்த பாவத்தை விட்டு விலகி தௌபா செஞ்ச பிறகும் மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்கிறானே என்ற எவ்வளவு அல்லாஹ் சந்தோஷப்படுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளணும். இன்னொரு செய்தி என்னென்றால், ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறான், இப்போ மனசை சில பாவங்கள் உறுத்தும் தானே. ஒரு பாவத்தை செஞ்சா இந்த நேரத்தில் தௌபா செஞ்சா உண்மையிலே அவரை விட்டுட்டாருன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான், தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான். இப்போ ஒரு மனிதனுக்கு பாவம் செஞ்சோடனே உள்ளத்தை உறுத்தும். இப்போ என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறான், பாவம் செஞ்ச உடனே அவனோட மனசு உறுத்தும் தானே. இப்போ போய் அவன் அழகா உது செஞ்சு 2 ரக்காத் தொழுதால் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். 2 ரக்காத் அந்த எண்ணத்தில் பாவம் செஞ்ச உடனே ஒரு மனிதன் போய்த்து அழகா உழு செஞ்சு 2 ரக்காத் தொழுகிறான். இப்போ அந்த 2 ரக்காத் தொழுதால் அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில அறிஞர்கள் தௌபா உடைய தொழுகை என்று சொல்வார்கள். இதுக்கு பேர் அப்படி சொல்ல, சலாத்து தௌபா அது நேரடியாக இல்லைன்றாலும் ஒரு மனிதன் தௌபா என்று இந்த 2 ரக்காத்தை தௌபாவுக்காக பாவ மன்னிப்புக்காக தொழுதால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸ் திருமிதியில 406வது செய்தியாக வருகிறது, அஹ்மதுல முஸ்னத் அஹ்மதுல வருது, இப்னு மாஜாவில் வருது, அபூதாவுதுல வருது, அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் ஜாமில இந்த ஹதீஸை சஹீஹ்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இமாம் நசாயியும் சுனல் குப்ராவில் எழுதுறாங்க. எனவே இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ், தொழுது போட்டும் கேட்கலாம். அப்ப இப்படி ஒரு மனிதன் கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனால் ஒரு மனிதன் பாவம் செஞ்ச உடனே ரப்ப நினைக்கிறான். எனவே இந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டதாக சொன்னார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு போட்டுத்தான் இந்த ஹதீஸ் அறிவிச்சு போட்டுதான் இந்த வசனத்தை சொல்றாங்க. சூரா ஆல இம்ரான்ல வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் பாவத்தையோ மானக்கேடான செயலையோ தங்களுக்கு தான் அநியாயம் செய்தாலோ அவர்கள் உடனே அல்லாஹ்வை ஞாபகம் செய்து பாவங்களுக்கு மன்னிப்பு இஸ்திக்பார் செய்து கொள்வார்கள் என்று இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். அப்ப என்ன, உடனே பாவம் செஞ்சோன்னு அல்லாஹ்வோட எண்ணம் வந்து 2 ரக்காத் தொழுது அவர் அல்லாஹ்விடத்துல கேட்கிற பொழுது 2 ரக்காத் தொழுது அந்த எண்ணத்தோட அல்லாஹ்வோட 2 ரக்காத் தொழுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தௌபாவுடைய இந்த ஒரு வழிமுறையை நாங்கள் பரிபூர்ணமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆகணும். தௌபாவுடைய சிந்தனை எடுத்துக்கொள்ளணும். மீண்டும் மீண்டும் பாவத்துக்குள்ள போறவர்களாக இருக்காமல் தௌபா பெரிய ஒரு தத்துவமாக எடுத்துக்கொள்ளாம தௌபா எந்த ரப்போட நான் பேசுறது, எனக்கு அது தெரியாது இது தெரியாதேன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு தெரிந்த உங்களோட பாசையில உங்களோட ஊர் பாசையில உங்களுக்கு என்ன முறையில தெரியுமோ அப்படி கேளுங்க. அல்லாஹ் எல்லா மொழியையும் அறிந்தவன். உங்களோட உள்ளத்துல இருந்து வார அந்த வார்த்தைகள் அல்லாஹ் கேட்கிறான். இவனுக்கு தெரியாது, எப்படி கேட்கிறன்னும் தெரியாது, ஆனா என்கிட்ட கேட்கிறானே என்ற அடியான்னு சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுவான் சகோதரர்களே. எனவே தௌபாவை நாங்க அதிகமாக்கி கொள்வோம். அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு அதிகமாக்கி கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கேட்போம். ரமலானில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் அல்லாஹ் இடத்துல தௌபாவை நாங்க செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலா தௌவாப், அல்லாஹு தாலா கஃபார், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். மனிதன் அல்லாஹ் இடத்துல வந்தா ஏற்றுக்கொள்வான்ற பண்பு அல்லாஹ் இடத்துல இருக்குது. அவ மனுஷன் பாவம் செய்யாட்டி கேட்காட்டி அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? அப்ப எனவே மனிதன் இயல்புல அப்படிப்பட்டவன் தான். எனவே தௌபா அது நாங்க செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹ் அதை ஆசையோடு மன்னிக்கிறான். மன்னிப்பது மட்டும் இல்லாமல் அருளையும் அல்லாஹ் எங்களுக்கு செய்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வோம். அல்லாஹ்வை நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பையும் அவனுடைய ரஹ்மத்தையும் நினைத்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு சென்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களது எல்லோருடைய பாவங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த ரமலானிடம் இருந்து விடைபெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.